السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمدك يا ذا الجلال والإكرام ونشكرك على جزيل الآلاء والإنعام. نصلي ونسلم على الرسول الموصوف بأشراف الخصال وعلى المبعوث لتتميم مكارم الأخلاق وتبيين الحرام والحلال والمرسل رحمة للعالمين والقائل من يرد الله به خيرا يفقهه في الدين سيدنا محمد بن عبد الله وعلى آله وأصحابه ومن تمسك بشريعته ووالاه. أما بعد، فقد قال جل سبحانه وتعالى في محكمه تنزيل الفرقان: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وأيضا قال الله تعالى في مكان آخر: إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم. صدق الله المولانا العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: كان النبي صلى الله عليه وسلم إذا دخل رجب قال اللهم بارك لنا في الرجب والشعبان وبلغنا الرمضان أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் நம்மை எல்லாம் படைத்து பரிபாலிக்கின்ற வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய அன்பும் மேலான கருணையும் காருண்ய கோமான் ஹாத்தமுன் நபியே காமில் எம்பெருமான் உயிரினும் மேலான முத்து முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களுடைய வழியை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், நல்லோர்கள், நாம் நம்மை சார்ந்தவர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் குறைவின்றி நின்று நிலவட்டுமாக. அமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் நீண்ட நெடிய சிஹத்தான ஆரோக்கியமான ஆஃபியத்தான வாழ்க்கையை அல்லாஹ் நசீபாக்குவானாக. நோய் நொடி இல்லாத உடல் ஆரோக்கியத்தோடு இறைவனுடைய பொருத்தத்திற்காக வாழக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. இறைவனுடைய திரு பொருத்தத்தை நாடி அவன் சொல்லுகின்ற நல்ல அமல்களை பிரியத்தோடு செய்கிற நல்ல மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. இன்னைக்கு அமல்கள் செய்வதற்கான ஆசை குறைவாக இருக்கிற ஒரு காலத்துல நாம இருக்கிறோம். வல்ல ரப்புல் ஆலமீன் அதிகமாக மார்க்க அமல்களை செய்யக்கூடிய விருப்பமுள்ள மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் வல்ல ரப்புல் ஆலமீன் இறையச்சத்தை கொடுத்தருள் புரிவானாக. அந்த தக்வாவை அல்லாஹ் நிரப்பமாக நம்முடைய உள்ளத்திலே நிரப்பி விடுவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த இறையச்சத்தை அல்லாஹ் நமக்கு கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் என்று நாம் ஒவ்வொருத்தவர்களும் நம்முடைய தொழுகைக்கு பிறகு கேட்கப்படுகிற துஆக்கள்ல நாம கேட்கணும். என ரொம்ப முக்கியமான விஷயம் என்பது இறையச்சம் தான். இன்னைக்கு இந்த இறையச்சம் இல்லாததனால் ஏற்படுகிற விளைவு என்ன தெரியுமா? இறைவனுடைய பயம் நம்முடைய உள்ளத்தில் இல்லாததினால் ஏற்படுகிற பாதிப்பு என்ன தெரியுமா? மிக சகஜமாக நம்முடைய சமூகம் பாவங்களை தன்னுடைய வாழ்க்கையில் சகஜமாக செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். ஏன்? இறைவனுடைய பயம் இந்த உள்ளத்தில் இல்லாமல் தவிர்க்கப்பட்டு விடுகிறது. நான் நிறைய இடங்கள்ல இந்த ஹதீஸ சொல்றது உண்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கியாமத்துடைய நெருக்கமான காலத்தில் என் உம்மத்தை நினைத்து நான் பயப்படுகிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எந்த விஷயத்தை ரசூலுல்லாஹ் பயந்தாங்க தெரியுமா? சொன்னாங்க, பின்னாடி ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் என் உம்மத்தினர்கள் இந்த துனியாவுடைய ஆசையிலே மூழ்கிவிடு மார்க்க விஷயங்களை மறந்து விடுவார்கள். அப்படி ஒரு காலத்தை நினைத்து நான் பயப்படுகிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 years 1400 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலத்துல நாம் வாழுகின்றோம்.
அமல்களின் பக்கம், நல்ல அமல்கள் மீது உண்டான ஆர்வம், ஆசை குறைவாக இருக்கிறது. துனியா போற வேகம் அப்படி, துனியால மூழ்கி விடுவார்கள் இந்த உம்மத்தினர்கள் என்று சொன்னாங்க. ஆக அப்படி ஒரு மோசமான காலத்துல நாம அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்க கடமைப்பட்டு இருக்கிறோம். இறைவா, எங்கள் உள்ளத்தில் உன் பயத்தை நீ நிரப்பமாக கொடுத்து விடு. இறைவனுடைய பயமில்லாத உள்ளம் இன்றைக்கு மிக சாதாரணமாக பாவங்களோடு சகஜமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த இறைவனுடைய பயம் என்பது ரொம்ப முக்கியம். அதற்காக சொல்ல வருகிறேன், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் அந்த பயத்தை கொடுக்கணும், அந்த தக்வாவை கொடுக்கணும். தக்வா என்றால் என்ன? இறையச்சம் என்றால் என்ன? இறைவனை நாம் எப்படி பயப்படுவது? அதற்கான விளக்கத்தை நமக்கு சொல்லித் தருகிற பொழுது அல் இம்திசாலு பி அவாமிரில்லாஹி வஜித்னாபு நவாஹி என்று சொல்வார்கள். இறைவன் இதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதை நாம் செய்ய வேண்டும், இதை செய்யாதீர்கள் என்று சொன்னால் அதை நாம் செய்யக்கூடாது என்கிற அந்த உணர்வு இருக்கிறது. அது அல்லாஹ்விற்காக நான் இதை செய்கிறேன், அல்லாஹ் இதை செய்ய வேண்டாம் என்று சொல்லிவிட்டான், நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லுகிற ஒரு உள்ளம் தான் தக்வாவுடைய உள்ளம். அப்படிப்பட்ட தக்வாவை அல்லாஹ் நம்முடைய சமூக மக்களுக்கு கொடுத்தல் புரிய வேண்டும். ஏன் நான் இதை சொல்றேன் அப்படின்னா, நம்ம எல்லாம் பரவலாக இஸ்லாமிய அந்த மரபுகள் இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல நாம வசிக்கிறோம், இஸ்லாமிய பெருமிதம் கொள்ளக்கூடிய ஊர்ல நாம இருக்கிறோம். நிறைய பள்ளிவாசல்கள், நிறைய இஸ்லாமிய சின்னங்கள், அழகழகான பள்ளிவாசல்கள் இருக்கிறது என்ற பெருமை நமக்கு ஒருபுறம் இருந்தாலும், அடிப்படை முஸ்லிமாக பேண வேண்டிய சில விஷயங்களில் ஒழுக்க குறைபாடாக, மார்க்கத்திற்கு மாற்றமான ஹராமான பாதைகளில் நடக்கக்கூடிய ஒரு இளைஞர் சமுதாயம் உருவாகி கொண்டிருக்கிறதை நினைத்து நாம் வருத்தப்பட வேண்டும். சங்கை குறித்தானவர்களே, முதல்ல இந்த விஷயத்தை நம்ம உள்ளத்துல பதிக்கணும். முதல்ல இறைவன் எது சொன்னாலும் அதை உணர்வு பூர்வமாக நம்ம உள்ளத்துல உள்வாங்கணும். கேட்டோம் கடந்தோம் என்று இல்லாமல் கேட்கிற விஷயங்கள் எல்லாவற்றையும் உள்ளத்தில் பதிய வைத்து கொஞ்சம் நம்ம சிந்திக்கணும். அல்லாஹ் ஏன் திருமறையில் இவ்வளவு கட்டளைகளை நமக்கு கொடுத்திருக்கின்றான்? அந்த கட்டளைகளை நாம் எப்படி பார்க்கிறோம், அந்த விஷயத்தில் நாம் எவ்வளவு அசட்டையாக இருக்கிறோம் என்பதை நாம கொஞ்சம் யோசிக்கணும். சங்கை குறித்தானவர்கள், அதற்காக சொல்லுகிறேன், இவ்வளவு அழகான இஸ்லாமிய ஊர்கள்ல கூட சில மார்க்கத்திற்கு முரணான விஷயங்கள் மிக பகிரங்கமாக நடக்கிற பொழுது, மார்க்கம் அறியாத எத்தனையோ ஊர்கள் எல்லாம் நினைத்து பார்க்கும் பொழுது ரொம்ப மனவேதனையாக இருக்கிறது. எதை நினைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்தார்களோ அந்த காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சங்கை குறித்தானவர்களே, இப்ப சில மார்க்கம் சார்ந்த விஷயங்கள் பேசப்படுகிற பொழுது முன்னாடி ஒரு காலத்துல இருந்த அந்த ஆர்வம், அந்த பிரியம் என்று இல்லை என்பது நம்ம புரியணும். முன்னாடி மார்க்கம் சார்ந்த விஷயங்கள் பேசப்பட்டால் எதிராளிகள் அதை எப்படி எடுத்துக்கொண்டார்கள், இன்னைக்கு இருக்கிற துனியாவுடைய வேகத்துல, துனியாவுடைய ஆசா பாசங்களில் மூழ்கி இருக்கிற சமூகத்திற்கு முன்னால் இது போன்ற விஷயங்கள் பேசப்பட்டால் எப்படி அதை எடுத்துக்கொள்கிறார்கள் என்பதை நாம் யோசிக்கணும். அந்த அடிப்படையில் நாம் இருக்கிற இந்த ரஜபுடைய மாதம் இருக்கிறது, இதை பற்றி ஒரு சில விஷயங்களை நான் இந்த இடத்துல சொல்வது மிக சரியாக இருக்கும் என்பதனால் அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு ஆயத்துல இப்படி சொல்லி காட்டுகின்றான். இன்னா இத்தத்த ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹரன் ஃபீ கிதாபில்லாஹி யௌம ஹலக்கஸ் ஸமாவாதி வல் அர்ல் மின்ஹா அர்பஅத்துன் ஹுருமுன். அல்லாஹ் சொல்லுகிறான், வானம் பூமி படைக்கப்பட்ட காலத்திலிருந்து மாதங்களுடைய எண்ணிக்கை 12. இப்ப இந்த இறைவன் மாதங்களாக, வருடங்களாக, வாரங்களாக, இரவு பகலாக மாறி மாறி இந்த மனித சமூகத்திற்கு கொஞ்சம் கூட மிஸ் ஆகாம அல்லாஹ் தொடர்ச்சியாக அதை செயல்படுத்தி கொண்டே இருக்கிறான். ஏன் இப்படி ஒரு ஏற்பாடை இறைவன் வைத்திருக்கிறான்? வாரம் 7 நாட்கள், மாதம் 29 அல்லது 30 வருடங்கள் என்று இறைவன் இந்த மனித சமூகத்திற்கு இந்த ரொட்டைனாக திருப்பி திருப்பி ஏன் இப்படி ஏற்படுத்தியிருக்கிறான் என்று நாம் பார்க்கிற பொழுது, இந்த மனித சமூகம் தன்னுடைய சுய பரீட்சையை மேற்கொள்ள வேண்டும். நான் எப்படி வாழுகின்றேன், என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, என்னுடைய வயது எப்படி கடக்கிறது என்பதை இந்த மனித சமூகம் கணக்கிட்டுக் கொள்வதற்காக அல்லாஹ் இப்படி ஒரு ஏற்பாடை தவறாமல் நமக்கு நடத்தி கொண்டே இருக்கின்றான். நாம ரஜபுடைய மாதத்துல இருக்கிறோம். இப்படி மாதங்கள் மாதங்களாக, வாரங்கள் வாரங்களாக அல்லாஹ் நமக்கு பிரித்து கொடுத்திருக்கின்றான். இன்னும் சொல்ல போனா குர்ஆன்ல இது சம்பந்தமான ஆயத்துகள் நிறைய வருது. துனியாவுடைய நாட்களை பத்தியும் மறுமையுடைய நாட்களை பத்தி அல்லாஹ் கம்பேர் பண்ணி நிறைய விஷயங்களை குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். நாளைக்கெல்லாம் நம்ம மௌத்தா போய் மறுமையில் அல்லாஹ் நம்மள்ட்ட கேட்கும் பொழுது, கம் லபிஸ்தும் ஃபில் அர்லி அதத சினீன், நீங்கள் இந்த உலகத்துல எத்தனை வருடங்கள் வாழ்ந்தீர்கள் என்று அல்லாஹ் கேட்கும் பொழுது மனிதன் சொல்வானா, கால யௌமன் அவ் பஅத யௌம், என்ன ஒரு நாள் அல்லது ஒரு பாதி நாள் வாழ்ந்த மாதிரி எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறது என்று சொல்வானா. இன்னும் சில இடத்துல குர்ஆன்ல இப்படி வருது,
யுக்ஸிமுல் முஜ்ரிமூன மா லபிசு கைர ஸாஅ, பாவம் செய்தவர்கள் எல்லாம் சொல்லுவார்களாம், இறைவா நாங்கள் இந்த உலகத்துல வெறும் 1 மணி நேரம் தான் வாழ்ந்தோம்னு சொல்லுவாங்களாம். மறுமையுடைய பிரம்மாண்டத்திற்கு முன்னால், மறுமையுடைய ஆச்சரியத்திற்கு முன்னால் இந்த உலக வாழ்க்கை 1 நாள் அல்லது பாதி நாள், ஏன் 1 மணி நேரம் என்று கூட குர்ஆனிலே வந்திருக்கிறது. ஆக இப்படி மிக குறைவான நாட்கள். இந்த உலகத்தோட நம்ம ஆகிரத்தை ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது இந்த உலகத்துடைய நாட்கள் என்பது ரொம்ப மிக குறைவு. இப்ப இறைவன் இப்படி மாதங்களாக வருடங்களாக சில விஷயங்களை பிரித்து வைத்திருக்கிறான். இப்ப எல்லாவற்றையும் படைத்தவன் அவன்தான். வரப்புக யஹ்லுகு மா யஷாஉ வ யக்தாரு, உங்களுடைய இறைவன் தான் எல்லாவற்றையும் படைத்தான். ஆனால் அவன் படைத்த விஷயங்களில் சில விஷயத்தை மட்டும் அவன் சிறப்பாக்கி வைத்திருக்கின்றான். இதை நம்ம கவனிக்கணும். எல்லாத்தையும் படைச்சது அல்லாஹ் தான், எல்லா விஷயங்களையும் நமக்கு கொடுத்தது அல்லாஹ் தான். ஆனால் அவன் சில விஷயங்களை சிறப்பாக்கி வைத்திருப்பதாக குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். இப்ப பாருங்க, மொத்த 12 மாதங்கள் அல்லாஹ் படைச்சிருக்கிறான்னா, அர்பஅத்தும் மின்ஹா அர்பஅத்துன் ஹுருமுன், அதுல ஒரு 4 மாதங்களை அல்லாஹ் சிறப்பான மாதம் என்று சொல்லியிருக்கிறான். உங்க எல்லாம் தெரியும் என்னென்ன மாதம் என்று. உங்களுக்கு நீங்க பல பயான்கள்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த 4 மாதங்கள் என்ன? துல்காயிதா, துல்ஹஜ்ஜி, முஹர்ரம், இது 3ம் தொடர்ச்சியாக வரக்கூடிய அந்த 3 மாதங்களும் சிறப்பான மாதம் என்று குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இதல்லாமல் ரஜபுடைய மாதத்தையும் அல்லாஹ் சிறப்பான மாதம் என்று சொல்லி காட்டுகின்றான். இப்படி அல்லாஹ் படைச்ச நிறைய விஷயங்கள்ல சில விஷயங்களை அவனே விரும்பி சிறப்பாக்கி வைத்திருக்கின்றான். உதாரணத்துக்கு இந்த உலகத்துல எத்தனையோ கோடி படைப்புகள் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். ஆனா அவன் சிறப்பாக்கிய படைப்பு என்று எதை சொல்லுகின்றான்? வலக்கத் கர்ரம்னா பனி ஆதம் என்கிறான். நாம் இந்த மனித சமூகத்தை தான் சிறப்பான படைப்பா படைத்தோம் என்கிறான். அதே மாதிரி அவன் நிறைய இடங்களை படைத்திருக்கின்றான். ஆனால் அவன் சிறப்பாக்கிய இடம் எது? நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த புனித மக்கா ஹரம் ஷரீஃபை அல்லாஹ் சிறப்பான இடம் என்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடங்கி இருக்கக்கூடிய புனித ரவுலா ஷரீஃபை, அந்த மதீனா நகரத்தை அல்லாஹ் சிறப்பான நகரம் என்று சொல்லுகின்றான். பைத்துல் முகத்தஸ் என்கிற அந்த புனித ஸ்தலத்தை அல்லாஹ் சிறப்பான இடம் என்று சொல்லுகின்றான். எத்தனையோ இடங்களை அல்லாஹ் படைத்தான். ஆனால் அவன் சிறப்பாக்கிய இடங்கள் சில. அதுபோல அல்லாஹ் நிறைய காலங்களை படைத்திருக்கின்றான், நிறைய மாதங்களை படைத்திருக்கின்றான். அதில் அவன் சிறப்பாக்கிய சில மாதங்கள் என்பது ரமலான் மாதம், இது போன்ற ரஜபுடைய மாதம், ஷாபான் மாதம், இப்படி எல்லாம் சில மாதங்களுக்கு அல்லாஹ் தனி சிறப்பு வச்சிருக்கான். அது மாதிரி சில நாட்களுக்கு அல்லாஹ் சிறப்பை வைத்திருக்கின்றான். எத்தனையோ நாட்கள் அவன் படைத்திருந்தாலும் சில நாட்களுக்கு என்று தனிச்சிறப்பு இருக்கிறது. இந்த யௌமுல் ஜுமாவுடைய நாளுக்கு தனிச்சிறப்பு இருக்கிறது, அரஃபாவுடைய நாளுக்கு என்று தனிச்சிறப்பு இருக்கிறது, ஈதுல் அல்ஹாவுடைய நாளுக்கு என்று தனிச்சிறப்பு இருக்கிறது. இப்படி எத்தனையோ நாட்களுக்கு மத்தியில் ஒரு சில நாட்களை அவன் சிறப்பாக்கி வைத்திருக்கின்றான். அதுபோல எத்தனையோ இரவுகளை அவன் படைத்திருக்கின்றான். ஆனால் சில இரவுகளை தான் அவன் சிறப்பாக்கி வைத்திருக்கின்றான். லைலத்துல் கத்ருடைய இரவை சிறப்பாக்கி வைத்திருக்கின்றான். துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களுடைய சிறப்பை வலயாலின் அஷ்ர் என்று அந்த 10 இரவுகளை அல்லாஹ் சிறப்பாக்கி வைத்திருக்கின்றான். இப்படி நம்ம பார்க்கும் பொழுது எல்லாவற்றையும் படைத்தவன் அவன்தான். ஆனால் அவன் படைத்த படைப்புகளில் சிலவற்றை அவன் சிறப்பாக்கி வைத்திருக்கிறேன் என்று குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். ஏன் சொல்லி காட்டுகின்றான்? அந்த வரிசையில நான் இதையெல்லாம் சிறப்பாக்கி வச்சிருக்கிறேன்னு ஏன் சொல்றான்? நாம யோசிக்கணும். இதையெல்லாம் இறைவன் சிறப்பாக்கி வைத்திருக்கிறான் என்று சொல்லுகின்றானோ அதை நாமும் சிறப்பாக பார்க்க வேண்டும் என்பது நம் மீது கடமை என்பதை நாம் உணர வேண்டும். அவன் சிறப்பாக்கி வைத்தான் என்பதல்ல, நாமும் அதை சிறப்பாக பார்க்க வேண்டும், மதிக்க வேண்டும் என்பது நம்முடைய உன்னதமான கடமையாக நாம் அதை உணர வேண்டும். இப்ப மற்ற மாதங்களை போல் நான் சொல்ல வருகிற விஷயம், இந்த ரஜபுடைய மாதம் இருக்கிறதே, நாம் இருக்கிற இந்த மாதம், இது சிறப்பாக்கப்பட்ட மாதம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நாம் இந்த மாதத்தை மற்ற மாதங்களை போல் கடத்தினால் எதை இறைவன் சிறப்பானது என்று சொன்னானோ அதை நாம் சிறப்பு படுத்தவில்லை என்று அர்த்தம். இப்ப நாம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் அழைச்சிட்டு வரோம் அப்படின்னா, ரொம்ப முக்கியமான சிறப்பு விருந்தினர் இவர், நீங்க கண்ணியப்படுத்துங்கன்னு நம்ம சொன்னா, நம்ம சொல்றவங்க கண்ணியப்படுத்தினாதான் நம்ம வார்த்தைக்கான மரியாதை அது. அதுபோல இறைவன் இதுவெல்லாம் சிறப்பான விஷயங்கள் என்று சொன்ன பிறகு அதை நாம் சிறப்புப்படுத்தவில்லை என்றால், அதை நாம் மதிக்கவில்லை என்றால், அதையும் மற்ற மாதங்களை போன்று நாம் கழித்து விட்டால் இறைவனுடைய வார்த்தைக்கு நாம் கட்டுப்படவில்லை என்ற அர்த்தம். இதுதான் உண்மை. நான் கேட்கிறேன், இப்ப நீங்க சில விஷயங்களை நாம வாயில சொல்றோம், அல்லாஹ்வை நாம் நம்புகின்றோமா? ஆம்,
நம்புகின்றோம். இது நாம் வாயில் சொல்லுகிறோம், நம்முடைய வாழ்க்கையில் அது நடக்கிறதா? குர்ஆனை நம்புகிறீர்களா? ஆம் நம்புகின்றோம், வாயில் சொல்கின்றோம், வாழ்க்கை அதன்படி இருக்கிறதா? இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்ப நாளைக்கு அல்லது ஒரு 10 வருடத்திற்கு நான் உயிரோடு இருப்பேன், எத்தனை பேர் சொல்ல முடியும்? யாரும் சொல்ல முடியாது. ஒரு 10 வருடத்திற்கு நான் உறுதியாக சொல்கிறேன் உயிரோடு இருப்பேன் என்று யாராவது சொல்ல முடியுமா? உறுதி இருக்கா? சொல்ல முடியாது. ஆனா நாளைக்கு நான் மௌத்தா போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, இப்படி சொல்லலாம். இது உறுதி, நடக்கலாம். நாளைக்கு மௌத் என்பது இருக்கலாம், உறுதி. ஆனால் நாளைக்கு நான் வாழ்வேன் என்று சொல்வது உறுதி அல்ல. இப்ப நம்முடைய வாழ்க்கை எதை நோக்கி இருக்கிறது? உறுதியாக நான் மௌத்தாகுவேன் என்கிற அந்த மௌத்துக்கான வாழ்க்கையாக இருக்கிறதா, அல்லது உறுதி இல்லை, நான் வாழ்வது நாளைக்கு உறுதி இல்லை, அந்த உறுதி இல்லாத வாழ்க்கைக்காக நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா? இப்ப மறுமையை அல்லாஹ் நம்புங்கன்னு சொல்றான், மறுமை நாள் என்று இருக்கிறது, நீங்க நம்புங்கன்னு சொல்றான். இப்ப உண்மையில உள்ளத்தால மறுமையை நம்பியவர்கள் அவங்க வாழ்க்கை மறுமைக்கான வாழ்க்கையாக இருக்கும். ஏன்னா மறுமை இருக்கிறது, கபூர் இருக்கிறது, கபூர்ல வச்சா இப்படி எல்லாம் அதாப் இருக்குது, இதெல்லாம் நம்ம பயான்கள்ல கேள்விப்படுறோம், நாம நம்புறோம். உண்மை என்றால் நம்முடைய வாழ்க்கை அதன்படி இருந்தால்தான் நாம் அதை உண்மையாக நம்பினோம் என்று அர்த்தம். 100% நம்பினோம்னு அர்த்தம் இல்ல. சொல்லொன்று செயல் ஒன்றாக இருக்கிறது. மறுமையில இப்படி எல்லாம் இருக்குது, நாங்க நம்புறோம், ஆனா எங்க வாழ்க்கை அந்த மாதிரி எல்லாம் இருக்காது, துனியாவை நோக்கி தான் இருக்கும் அப்படின்னா அப்ப சொல் வேறு செயல் வேறு இல்லையா? எதற்காக நான் சொல்லுகின்றேன்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில விஷயங்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று நமக்கு கட்டளை இடுகின்றான். அவன் கட்டளையை நாம் எடுத்து நடக்க வேண்டியது நம்முடைய கடமை. வெறுமன நாம் செவிகளில் கேட்டுவிட்டு அதனுடைய பிரதிபலன் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாவிட்டால் அவனுடைய வார்த்தையை நாம் உதாசீனப்படுத்துவதற்கு சமம். ரஜபுடைய மாதம் என்பது கண்ணியமான மாதங்களில் கட்டுப்பட்டது. இந்த 4 மாதங்களில் அநியாயங்கள், அக்கிரமங்கள், மார்க்கம் தடுத்த சில விஷயங்கள் எல்லாம் செய்யக்கூடாது என்று அல்லாஹ் இந்த 4 மாதங்களை கொஞ்சம் ஸ்பெஷலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான் என்றால் அவன் சொல்லி அந்த வார்த்தைக்கான பிரதிபலன் என்ன, நாம் எப்படி நடக்க வேண்டும் சங்கை குறித்தானவர்களே. நம்முடைய வாழ்க்கை இறைவனுடைய அந்த கட்டளைக்கு முழுமையாக கட்டுப்பட்டவைகளாக இருக்க வேண்டும். இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ரஜபுடைய மாதம் வந்துவிட்டால், ஹதீஸ்ல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ரமலான் வருவதற்கு 2 மாதங்களுக்கு முன்பதாகவே ரஜபுடைய மாதம் வந்துவிட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை கேட்பார்கள் என்று நம்ம எல்லாம் தொழுகைக்கு பிறகு அது எல்லா முஹல்லாக்களிலும் ஓத ஆரம்பிச்சிருப்போம். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபிர் ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். இறைவா எங்களுக்கு ரஜபுடைய மாதத்திலே பரக்கத் செய்வாயாக, ஷஅபானுடைய மாதத்திலே பரக்கத் செய்வாயாக, ரமலானுடைய மாதத்தை எங்களை அடைய செய்வாயாக என்கிற இந்த துஆவை நம்ம எல்லாருமே கேட்போம். ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை கேட்டார்கள்? ரமலான் வருவதற்கு முன்பதாக 2 மாதங்களுக்கு முன்பாகவே ரமலானை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பழக்கத்தை இந்த உம்மத்திற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்கிறார்கள். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் உலகம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது என்பதெல்லாம் அவரவர்களுக்கு தெரிந்த விஷயமாக இருக்கிறது. நாம் வரக்கூடிய தலைமுறைக்கு இந்த மார்க்க பற்றி சொல்லிக் கொடுக்க வேண்டும். முன்னாடி ஒரு காலத்துல ரமலான் மாசம்லாம் வருதுன்னா ஒரு இணை புரியாத ஒரு சந்தோஷம் நமக்கு இருந்தது. அந்த இணை புரியான சந்தோஷம் இன்றைய ரமலானுடைய பொழுதுகளில் அது எதிர்பார்க்கப்படுகிறதா என்று கேட்டால் குறைவாகி கொண்டே இருக்கிறது. அமல்களுடைய ஆசை குறைவாகி கொண்டே இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி மன் தமஸ்ஸக பி சுன்னதி, என்னுடைய சுன்னத்தை கியாமத்துடைய நெருக்கமான காலத்தில் கடைசி காலத்தில் என்னுடைய வழிமுறையை நீங்கள் பற்றி பிடிப்பது என்பது நெருப்பு கங்கை கையில் வைத்திருப்பதற்கு சமம் என்று சொன்னார்களே, அப்படி ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம். மார்க்க பற்று இல்லை, மார்க்கத்தின் மீது ஆசை இல்லை, வணக்க வழிபாடுகளில் முறையான ஒரு பேணுதல் நம்மிடத்தில் இல்லை. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏன் ரஜபுடைய மாதத்தில் பரக்கத்தை கேட்டார்கள்? என்ன பரக்கத்? பரக்கத்னா என்ன? என்ன பரக்கத்னா என்ன? நம்முடைய பரக்கத்துல நம்ம என்ன விளங்கி வச்சிருக்கிறோம் அப்படின்னா, நிறைய இருந்தா அதுக்கு பேரு பரக்கத்துன்னு விளங்கி வச்சிருக்கோம். சாப்பாடு இருக்குதா, சாப்பாடு பரக்கத்தா இருக்குது, 4 சட்டி இருக்குது, நிறைய இருக்கு, பரக்கத்துன்னு விளங்கி வச்சிருக்கோம். அப்படியே இல்ல. பரக்கத் என்றால் ஹுவ கைருல் இலாஹி, அது இறைவனிடமிருந்து வரக்கூடிய ஒரு விதமான கைரியத். அது எவ்வளவு எண்ணிக்கையில் இருக்க வேண்டும் என்பது அல்ல, நிறைய இருந்தால்தான் அது பரக்கத் என்பது அல்ல. அது விளக்கம் சொல்லுகிறார்கள், குறைவாக இருந்தாலும் நிறைவாக இருந்தால் என்ன கிடைக்குமோ அது இந்த குறைவான விஷயத்திலே கிடைக்கிறது இல்லையா, அதுதான் பரக்கத். 50,000 ஆக வேண்டிய ஒரு செலவு அது 5000 நடத்தப்படுகிறது என்றால் அது பரக்கத். இப்படி நிறைய பரக்கத்துக்கான விளக்கங்கள் குர்ஆனுடைய ஆயத்துக்களை நிறைய உதாரணங்கள்லாம் சொல்லலாம்.
அல்லாஹ் பக்கத்தின் முபாரக்கா என்று சொல்லுகின்றான். மக்காவுடைய தேசம் இருக்கு இல்லையா, இந்த மக்கமா நகரத்தை அல்லாஹ் பரக்கத் செய்யப்பட்ட நகரம்னு சொல்றான். அது என்ன மக்கா நகரத்துல அல்லாஹ் என்ன பரக்கத் செஞ்சிருக்கிறான்? மக்கா நகரம் என்பது இது போன்ற ஒரு நகரம், அதுல என்ன பரக்கத்து இருக்கிறது? நல்ல பாருங்க. இப்ப நம்ம ஊர்னா நம்ம ஊர் மக்கள் தான் இருப்பாங்க, மிஞ்சி போனா சில பேர் வெளியூர்ல வந்துட்டு போலாம். ஆனா மக்கா என்பது அப்படி அல்ல. மக்கா என்பது இது போன்ற ஒரு நகரமாக இருந்தாலும் பல கோடி மக்கள், பல லட்சம் மக்கள் பல நாடுகளில் இருந்து தினந்தோறும் அங்கே உலா வந்து கொண்டே இருக்கிறார்கள். எந்த குறைபாடும் இல்லாமல், எந்த பற்றாக்குறையும் இல்லாமல், எந்த சேதமும் இல்லாமல் அந்த தேசத்தை அல்லாஹ் கியாமத்துடைய நாள் வரையும் பாதுகாக்கின்றான். இதுதான் அல்லாஹ் பரக்கத் என்கின்றான். குறைவான நம்மை போன்ற இடம்தான், ஆனால் நிறைவான விஷயங்களை அல்லாஹ் அதன் மூலமாக கொடுக்கின்றான். இதை அல்லாஹ் பரக்கத் என்று நமக்கு சொல்லுகின்றான். நம்ம அப்படி விளங்க வேண்டும். இப்ப குறைவாக இருந்தாலும் நிறைவான அமல்களை அல்லாஹ் செய்யக்கூடிய ஒரு விஷயத்திற்கு பெயர் தான் பரக்கத். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜபுடைய மாதத்துல எங்களுக்கு பரக்கத் செய்யுங்கன்னு கேட்டாங்களே, என்ன அர்த்தம்? ரஜபுடைய மாதம் என்பது மற்ற மாதங்களை போல ஒரு மாதம். 29 நாட்கள் என்றால் இதில் 29, 30 என்றால் 30 தான், அதுல மாற்று கருத்து இல்ல. எண்ணிக்கை என்னமோ ஒரே மாதிரி தான். ஆனால் மற்ற மாதங்களில் கிடைக்கப்பெறாத பல்வேறு நன்மைகள் இந்த ரஜபுடைய மாதத்தில் அல்லாஹ் அதிகமாக வைத்திருக்கின்றான். இப்படி ஒரு பரக்கத்தை எனக்கு நீ கொடுத்தல் புரிவாயாக. ஷாபானிலும் இது போன்ற சிறப்புகளை அல்லாஹ் நிறைய வைத்திருக்கின்றான். அந்த சிறப்பை எனக்கு நீ கொடுத்தல் புரிவாயாக. ரமலானை அடைகிற பாக்கியத்தை எங்களுக்கு கொடுப்பாயாக. போன வருடம் நம்மோடு ரமலானில் இருந்து தராவிக தொழுது இஃப்தார் செய்த மக்கள் இந்த வருடம் ரமலானில் இருக்கிறார்களா என்றால் அது கேள்விதான். இந்த வருடம் இருக்கிற நாம் அடுத்த வருடம் இருப்போமா என்பதும் கேள்விதான். இப்ப அல்லாஹ் அடுத்த நாம கேட்கணும். வாழ்க்கை என்பது நிர்ணயிக்கப்பட்டது அல்ல. நாம் நினைத்ததை போல் வாழ முடியாது. அது இறைவன் புறத்தில் இருக்கிறது. நாடிய பொழுது நமக்கு அவன் மரணத்தை கொடுத்து விடலாம். நாம் கேட்போம், ரஜபுடைய மாதத்திலும் ஷாபானுடைய மாதத்திலும் மற்ற மாதங்களை போல சகஜமாக பாவங்கள் செய்து சாதாரணமாக கடத்தி விடாமல் இறைவன் சிறப்பான மாதம் என்று சொல்லுகின்றான். இறைவனுக்கு கட்டளைக்கு நான் கட்டுப்படக்கூடிய ஒரு முஅமின் என்கிற அடிப்படையில் நாம் அந்த மாதத்தை சிறப்புப்படுத்த வேண்டும். அதில் சொல்லப்பட்ட சிறப்புகளை கேட்டு அதன்படி அமல் செய்ய வேண்டும். நாம் இந்த ரஜபுடைய மாதத்தில் அல்லாஹ் நிறைய சிறப்பான சம்பவங்களை இந்த சமூகத்திற்கு கொடுத்திருக்கின்றான். நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம். இன்னைக்கு இஸ்லாம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பிராண்ட், ஒரு மிகப்பெரிய உலகளாவிய பிரசித்தி பெற்ற ஒரு மார்க்கம். இன்னைக்கு சமீப காலங்களாக இஸ்லாத்தை பற்றி ஆய்வு என்ன சொல்லுகிறது? இந்த மார்க்கம் இயல்பாகவே பரவுகிறது. நீங்க கிறிஸ்துவத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை ஸ்ப்ரெட் பண்றதுக்குன்னு சில டீம் ஒர்க் தேவை. அவங்க இருந்துதான் அதை பரப்புவாங்க. ஆனா இஸ்லாம் அப்படி அல்ல. ஒட்டுமொத்த சமூகமும் இஸ்லாத்தை வெளிப்படுத்துகிற, ஸ்ப்ரெட் பண்ணுகிற அந்த பொறுப்பை கைவிட்டாலும் அல்லாஹ் சொல்லுகின்றான், இதை பரிபூர்ணப்படுத்துகிற பொறுப்பு அவன் வசம் இருக்கிறது. நாம எந்த முயற்சியும் செய்யாம நாம இந்த இஸ்லாமிய பெயர்களை மட்டும் சுமந்து கொண்டு இஸ்லாம் சொல்லக்கூடிய வாழ்க்கையை வாழாமல் நாம் ஒருபுறம் வாழ்ந்தாலும் இதை பரிபூர்ணப்படுத்துகிற பொறுப்பை அல்லாஹ் பொறுப்படுத்திக் கொண்டான். இந்த மார்க்கம் வளர்ந்து கொண்டே செல்கிறது. இப்ப இந்த மார்க்கம் ஒரு உயர்ந்த மார்க்கமா உன்னத மார்க்கமா பார்க்கப்படுது என்றால் அன்றைக்கு 5, 4, 3 என்று விரல்களால் எண்ணக்கூடிய அளவிற்கு சஹாபாக்கள் இருந்து வேதனைப்பட்டு துக்கப்பட்டு அவர்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டு வந்த மார்க்கம் என்பதை நாம புரியணும். அந்த சஹாபாக்கள் முதலாக அந்த மக்கமா நகரிலிருந்து மார்க்கத்தை பற்றி பேசுகிற பொழுதெல்லாம் கடுமையாக வேதனை செய்யப்பட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, நீங்க இங்க இருந்து வேதனை அனுபவிக்காமல் நீங்கள் ஹபஷா என்ற இன்றைய எத்தியோப்பியா அந்த நாடுக்கு நீங்கள் செல்லுங்கள். அங்க இருக்கிற கிறிஸ்துவ மன்னர் நஜ்ஜாஷி என்கிற அந்த கிறிஸ்துவ மன்னர் உங்களுக்கு நல்ல பாதுகாப்பு தருவார், அங்கே செல்லுங்கள் என்று இந்த மக்களை முதலாக ஹிஜ்ரத் அனுப்பிய அந்த நிகழ்வு நடந்த மாதம் இந்த ரஜபுடைய மாதம். வரலாற்றை நாம் தெரிய வேண்டும், புரிய வேண்டும். இன்றைய இந்திய வரலாற்றை பற்றி நாம் பேசுகின்றோம். நம்முடைய முன்னோர்கள் இந்த நாட்டிற்காக போராடியவர்கள் என்று நாம் ஏன் இந்தியாவில இன்று பேசுகிறோம் என்றால், இன்னைக்கு நாமளே இந்தியாவில் வாழ முடியாத சூழலை ஏற்படுத்துவதனால் நாம் அந்த வரலாற்றை எல்லாம் தோண்டி எடுத்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். உண்மையில் இஸ்லாத்தின் மீது பற்று உள்ளவர்கள், உண்மையில் நான் முஸ்லிமாக இருப்பதற்கு பெருமைப்படுகிறேன் என்று யாரெல்லாம் சொல்லுகிறீர்களோ நீங்களெல்லாம் இந்த இஸ்லாம் அந்த வழிகளை நீங்கள் பார்க்க வேண்டும். இதற்காக போராடிய தியாகிகளை பற்றி நீங்கள் உணர்ச்சி பொங்க நீங்கள் உள்ளத்திலே பதிக்க வேண்டும். ஏன் பேச வேண்டும் என்று கேட்க வேண்டிய கேள்வி அல்ல. நமக்காக பாடுபட்ட இந்த மார்க்கத்திற்காக தியாகம் செய்தவர்களை பற்றி நாம் நினைவு கூறுவது நம் மீது கடமையாக இருக்கிறது. சங்கை குறித்தானவர்களே, இரண்டாவதாக நம் மீது கடமையான தொழுகையை அல்லாஹ் கொடுத்ததும் இந்த ரஜபுடைய மாதத்தில் தான்.
எருமுக், தபூக் போன்ற பெரும் இஸ்லாத்திற்கு மாற்றத்தை ஏற்படுத்திய பெரிய பெரிய போர்கள் நடந்த மாதம் இந்த ரஜபுடைய மாதம் தான். சிலுவை போர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த போர் முடிவு பெற்று இன்றைய பைத்துல் முகத்தஸ், பலஸ்தீன் தேசத்தில் இருக்கிற அந்த பைத்துல் முகத்தஸ் நம்முடைய கைவசம் வந்ததும் இந்த ரஜபுடைய மாதம் தான். இப்படி ரஜபுடைய மாதம் சம்பந்தப்பட்டு நிறைய சிறப்புகளை நாம் சொல்லலாம், நாமும் கேட்கலாம். ஆனால் சொல்வதோ கேட்பதோ பெரிதல்ல. எந்த நோக்கத்திற்காக இது சொல்லப்படுகிறது, எந்த நோக்கத்திற்காக இங்கு நாம் இதை ஒன்று கூடி பேசுகிறோம், கேட்கிறோம் என்பதை உள்ளத்தில் பதிய வைக்க வேண்டும். இந்த ரஜபுடைய மாதத்தை படைத்தவன் அல்லாஹ், அவன்தான் சிறப்புப்படுத்தினான். சிறப்பான பல்வேறு காரியங்களையும் அவன் இந்த மாதத்தில் நிகழ்த்தி காட்டியிருக்கின்றான். நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்போம், எங்களுக்கு ஏதேனும் சிறப்பு இருந்தால், எங்களுக்கு ஏதேனும் நீ சிறப்பான நியாமத்தை தரவிருந்தால் இந்த ரஜபுடைய மாதத்தில் எங்களுக்கு நீ அதை கொடுத்து விடு ரப்பே என்று நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்போம். ஏதேதோ சிறப்பான காரியங்களை எல்லாம் இந்த மாதத்தை அல்லாஹ் தேர்வு செய்து கொடுத்திருக்கான் என்றால் நம்முடைய நல்வாழ்விற்காக அல்லாஹ் வழிகாட்ட மாட்டானா? பாவம் செய்யக்கூடிய மக்களாக இருந்தால் ஹிதாயத்தை பெற்று நல்வழியில் பெற்று அவன் பொருத்தத்தை பெற்று இறையச்சத்தோடு வாழக்கூடிய அந்த வாழ்க்கை நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்போம். அல்லாஹ் நம்முடைய அத்தனை துஆக்களையும் கபூல் செய்வானாக. அவன் பொருத்தத்தை பெறக்கூடிய வழி எதுவோ அவ்வழியில் வாழ்ந்து மரணிக்கிற நன்மக்களாக அல்லாஹ் ஆக்கியருள் புரிவானாக. வாழுகின்ற காலமெல்லாம் இறைவனை நினைத்து அவனுடைய திக்ரில் வாழ்ந்து மரணிக்கிற நேரத்திலும் கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை முடிந்தவர்களாக மரணிக்கிற அந்த பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.